இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிஸ்டர். மேடம், இங்க ஆதியோட அட்டெண்டர் யாரு? சொல்லுங்க சிஸ்டர். சாரிங்க, அவர் இறந்துட்டாரு. ஐயோ, இல்ல சச்ச, அதுக்கு ஒண்ணு ஆயிருக்காது. நீங்க நீங்க நல்லா பாருங்க. சாரி மேடம், நான் நல்லா பார்த்துட்டு தான் வந்து சொல்றேன். என்ன சொல்றாங்க? அதுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. அண்ணா அண்ணா என்னன்னு கேளுண்ணா, பாருண்ணா, அதுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அதுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, எனக்கு தெரியும்ண்ணா. அது என்னை விட்டு போக மாட்டாரு. ஆனா ப்ளீஸ் போய் பாருண்ணா. ஐயோ பாரதி, என்னடி இப்படி ஆயிப்போச்சு? நேத்து கூட நல்லா தானே பேசிட்டு போனோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? நல்லவங்க இந்த உலகத்துல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அண்ணா, என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க? நான் நைட்டு நீங்க கஷ்டப்படுறத பார்த்த உடனே உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்கணும். நீங்க ஒண்ணுல சொன்னதை கேட்டு நானும் பேசாம இருந்துட்டேனே. பாவி, பேசாம இருந்துட்டேனே. என் மேலதான் தப்பு. ஏன் ஆதி, எதுக்கு என்ன விட்டு போனீங்க? ஏன் ஆதி, நான் என்ன பண்ணுவேன்? என் லைஃப்ல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் கடவுள் ஒவ்வொருத்தரையும் எனக்கு கொடுத்து கொடுத்து திரும்ப எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. நான் அப்படி என்ன பாவம் பண்ண? என்ன எங்க சத்தம்? எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? காம்டா. டாக்டர், நர்ஸ் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? ஆதி இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. வாட் நான்சென்ஸ்! நான் இப்பதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வரேன். ஹி இஸ் ஸ்டேபிள் நவ. அத சொல்லதான் நான் வந்தேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? சாரி, ஏதோ கன்ஃபியூஷன். சாரி டாக்டர், இந்த நர்ஸ் தான் சொன்னாங்க. சிஸ்டர், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பேர் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டீங்களா? டாக்டர், இறந்து போன பேஷண்டோட பேரு ஆதி. நான் வெளியே வந்து அவங்க அட்டெண்டர் இருக்கீங்களான்னு கேட்டு அதுக்கப்புறமா தான் விஷயத்த சொன்னேன். சாரி சார், உள்ள ஏற்கனவே அட்மிட் ஆயிருந்த பேஷண்டோட பேரும் ஆதி தான். அந்த கன்ஃபியூஷன்ல தான் சிஸ்டர் தெரியாம சொல்லிட்டாங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சிஸ்டர், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்க வேணான்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன். சாரி டாக்டர். பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க.
போங்க சிஸ்டர், என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. தைரியம். சாரி மேடம், தப்பாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க மேடம். இன்னும் நீ எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே உட்காந்துருப்ப? அதான் ஆதி தம்பிக்கு ஒண்ணுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. பாட்டி, அண்ணி அழுகுறாங்க, சமாதானப்படுத்துங்க. விடுடா, அவ அழுது தீக்கட்டும். அவ மனசுல அவ்வளவு கஷ்டமும் வேதனையும் இருக்கு. அவ அழுதாதான் அவ மனசுல இருக்கிற காயமெல்லாம் ஆறும். இவளு எத்தனை பிரச்சனையை தான் தாங்குவா? கடவுளுக்கு ஏந்தா இவன் மேல கருணையே இல்லையேன்னு தெரியல. குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டியா தவக்கலை? அனுப்பிட்டேன் பாட்டி. இப்பதான் மனோ தம்பி வந்து கூட்டு போனான். பாரதி, அழுத்தது போதும் பாரதி. பாட்டி இருங்க, நான் போய் தண்ணி பாட்டிலோ ஜூஸோ குடிக்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வா. உண்மையை சொல்ல போனா அவன் எமனையே ஜெயிச்சிருக்கா. என் அனுபவத்துல நான் சொல்றேன் பாரதி, ஆதிக்கு எதுவும் ஆகாது. அவன் ஆயுசே கெட்டி. அது மட்டும் இல்ல, அவன் உசுறு உன்கிட்ட இருக்கு. ஆதி நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக தினம் தினம் நீ ஒன்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றத என்னால பார்க்க முடியல பாரதி. நானும் எத்தனையோ தடவை ஆதி தம்பிகிட்ட சொல்லிருன்னு படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். ஆனா நான் சொல்றத நீ எங்க கேக்குற? என்ன வேற என்ன செய்ய சொல்றீங்க பாட்டி? நான் ஒரு சூழ்நிலை கைதியா நிக்கிறேன். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க நினைக்கிற மாதிரியும் எதையும் செஞ்சிட முடியாது பாட்டி. அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே புரியுது பாரதி. ஆனா உன்னை இப்படி பாக்குறதுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நெருப்புன்னா வாய் சுற்றாது. ஒருவேளை இன்னைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி ஆதி தம்பிக்கு ஏதாவது ஆயிருந்தா? இதுக்கு மேலையும் இந்த விஷயத்தை ஆதிகிட்ட பேசாம இருக்கிறது தப்புன்னு தோணுது. பேசிரு பாரதி. வேணாம் பாட்டி, அது சரியா வராது. ஐயோ, ஆதி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் அந்த ஒரு நிமிஷம் என் உலகமே இடிஞ்சு போயிடுச்சு பாட்டி. என் உலகமே என்ன விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவருக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் போன உசுறு திரும்பி வந்துச்சு பாட்டி. நான் இப்ப உண்மையை சொல்ல போய் நிஜமாவே அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வேணாம் பாட்டி.